ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பேப்பர் வால் ஹேங்கிங் எப்படி செய்கிறதுன்னு தான். இது ஒரு சிம்பிளான அண்ட் ஈஸியான ஹேண்டிகிராஃப்ட். இதை நீங்கள் செஞ்சு உங்கள் வீட்டில் வால் ஹேங்கிங்காகவோ இல்லை ஹோம் டெக்கராகவோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான அண்ட் சிம்பிளான மெத்தடில் தான் நாம் இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி ஒரு வால் ஹேங்கிங் வந்து A4 ஷீட்ஸ் வச்சு நான் செஞ்சுருக்கேன். நீங்கள் அது பார்க்கணுன்னா நீங்கள் சேனலில் போய் பார்த்துக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கிராஃப்ட் பேப்பர் வச்சு எப்படி செய்யணுங்கிறது தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு என்னென்ன திங்ஸ் வேணுங்கிறது நம்ம பார்த்துக்கலாம். கிராஃப்ட் பேப்பர் ஒரு 4 கலர்ஸ் எடுத்துக்கோங்க. சிசர்ஸ், க்ளூ, இந்த மாதிரி ஹாஃப் பேர்ல் பீட்ஸ் நான் எடுத்திருக்கேன். இதையும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். டபுள் சைடட் டேப், வந்து ஒரு கிராஃப்ட் ஷீட் எடுத்துக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 22 சென்டிமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நான் 4ஆக டிவைட் பண்ணி இந்த மாதிரி லென்த்தியாக பீஸ் எடுத்திருக்கேன். 5.5 சென்டிமீட்டர்ஸ் வித்தில் நான் லென்த்தி பீசஸ் வந்து எடுத்திருக்கேன். இது நமக்கு 4 பீசஸ் இதில் கிடைக்கும். இந்த மாதிரி நமக்கு 6 பீசஸ் தேவை. ஃபஸ்ட்டு ஒரு ஷீட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து நம்ம டூத் பிக் வச்சு ஒரு எட்ஜிலேருந்து ரொட்டேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். கிரிப்பு கிடைச்ச உடனே நம்ம வந்து டூத் பிக்கை வந்து ரிமூவ் பண்ணிடணும். இதுலேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ரொட்டேஷன் வந்து எட்ஜ் வரைக்கும் கொண்டு போய் நம்ம க்ளூ அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். எட்ஜு வர வரைக்கும் ரொட்டேட் பண்ணிவிட்டு எட்ஜு வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டிக் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு பேப்பர் டியூப்ஸ் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்ம 6 பீசஸ் ரெடி பண்ணணும். நான் உங்களுக்கு இன்னொரு பீஸ் நான் செஞ்சு காட்டுறேன். சேம் மெத்தட். இப்போ நான் இதை வந்து 6 பீசஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு வச்சுக்கோங்க. இதில் வந்து அன்ஈவனாக இருக்க லென்த்தை வந்து நம்ம சிசர்ஸ் மூலியமாக கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடணும். ஸோ ஒரே லென்த் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இதை வந்து சைடில் வச்சுட்டு செகண்ட் கிராஃப்ட் பேப்பர் வந்து நம்ம எடுத்துக்கணும். இது வந்து நான் எல்லோ கலர் எடுத்திருக்கேன். இதனோட மெஷர்மெண்ட் வந்து 6x6 சென்டிமீட்டர்ஸ். இதில் நான் வந்து 4 பீசஸ் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. இன்னொன்று வந்து நான் ரெட் கலர் எடுத்திருக்கேன். இதுவும் சேம் 6x6 சென்டிமீட்டர்ஸ் நான் எடுத்திருக்கேன். ஸோ டோட்டலி நமக்கு 5 பீசஸ் இந்த மாதிரி வேணும். இப்போது அதில் வந்து நான் ஒரு பீஸ் எடுத்து ஸ்பைரலாக ட்ரா பண்ண போகிறேன் சென்டர்லேருந்து. இதில் வந்து நம்ம ரோஸ் செய்ய போகிறோம். இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு எட்ஜு வரைக்கும் நம்ம இந்த ஸ்பைரல் லைனை வந்து கொண்டு வரணும். இந்த மாதிரி ட்ரா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம இதை வந்து சைடில் இருக்க எட்ஜஸ் எல்லாத்தையும் நம்ம சிசர்ஸ் வச்சு கட் பண்ணி எடுத்துடணும். இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு.
இந்த லைன் மேலே நம்ம கட் பண்ணணும். ஃபுல்லாக சென்டர் வரைக்கும் கொண்டு போகணும். சென்டரில் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு நம்ம மீதி இருக்க லைன்ஸ் எல்லாமே கட் பண்ணிடணும். வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி டூத் பிக் வச்சு நம்ம ரொட்டேட் பண்ணணும் இன்சைடுக்கு. நான் ரோஸ் ஆல்ரெடி செஞ்சு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அது கூட நீங்கள் பார்த்துக்கலாம் ரெஃபரன்ஸ்க்கு. இந்த மாதிரி நம்ம சென்டர் வரைக்கும் ரொட்டேட் பண்ணிவிட்டு சென்டர் வந்ததும் நம்ம இதை ரிலீஸ் பண்ணிடணும். இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்ம கீழே இருக்க ஸ்பேஸில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிடணும். அதில் இப்போ நமக்கு ரோஸ் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி மற்ற கலர்ஸும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கணும். ஆல்ரெடி நான் ரோஸ் செஞ்சேன்னு சொல்லியிருந்தீங்களா, அதனோட வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். நீங்கள் அது கூட ரெஃபர் பண்ணிக்கோங்க. மற்ற ரோஸும் ரெடி பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி 4மே ஒரே கலர். ஸோ டோட்டலி 5 ரோஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது சைடில் வச்சுட்டு நம்ம டியூப்ஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை எடுத்துக்கணும். இதை வந்து நம்ம இப்போ அரேஞ்ச் பண்ண போகிறோம். எப்படி அரேஞ்ச் பண்ணணும்னு நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி டயகனலாக 3 டியூப்ஸ் வச்சுக்கோங்க. அது மேலே டயகனலாக இந்த மாதிரி ஈக்குவல் ஸ்பேஸ் மெயின்டைன் பண்ணி நடுவில் ஸ்கொயர்ஸ் 4 ஸ்கொயர்ஸ் ஃபார்ம் ஆகணும். இந்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக நீங்கள் வந்து மெஷர்மெண்ட்லாம் நீங்கள் பார்த்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மீட் பண்ணுற பாயிண்ட்ஸில் நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிடணும். ஸோ நான் இப்போ க்ளூ அப்ளை பண்ண போகிறேன். இப்போ நான் க்ளூ அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். இதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் சைடில் வச்சுருங்க, கொஞ்சம் ட்ரை ஆகணும். இப்போ நம்ம இந்த ரோஸ்க்கு வந்து லீவ்ஸ் ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு நான் க்ரீன் கலர் கிராஃப்ட் பேப்பர் எடுத்திருக்கேன். இதில் நீங்கள் வந்து ரோஸோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்மால் லீவ்ஸ் வந்து கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஷேப்பில் ஒரு ரோஸ்க்கு 2 லீவ்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். ஸோ இதை வந்து நம்ம பேக் சைடில் ஸ்டிக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் இதுக்கு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு 2 லீவ்ஸையும் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இது மேலே க்ளூ அப்ளை பண்ணி ரோஸோடு ஸ்டிக் பண்ணிடணும்.
இந்த மாதிரி நமக்கு ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ரோஸ் ரெடி ஆயிரும். இதே மெத்தடில் நம்ம மற்ற ரோஸும் ரெடி பண்ணிடணும். ஸோ நான் இப்போ எல்லா ரோஸ்க்கும் இதே மாதிரி லீவ்ஸ் வச்சுட்டேன். இதை வந்து நம்ம இப்போது டியூப்ஸில் ஸ்டிக் பண்ண போகிறோம். நீங்கள் இது வந்து 2 கலரில் தான் நீங்கள் செய்யணும்னு இல்லை, நீங்கள் ஃபுல்லாக நிறையா கலர்ஃபுல்லாக செஞ்சு நீங்கள் ஊட்டலாம், உங்களோட விருப்பம்தான். ஸோ இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஒவ்வொரு ரோஸாக இதில் ப்ளேஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிடுங்க. லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ நான் வந்து 4th ரோ ஸ்டிக் பண்ணுறேன். இதே நீங்கள் வந்து நியூஸ் பேப்பரில் கூட செஞ்சுக்கலாம். செஞ்சுட்டு நீங்கள் வந்து கலர்ஸ் அப்ளை பண்ணி இதே மெத்தடில் நீங்கள் இதே மாதிரி வால் ஹேங்கிங் செஞ்சுக்கலாம். உங்ககிட்ட கிராஃப்ட் பேப்பர் இல்லைன்னா நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நான் இப்போ இங்கே வந்து பேர்ல் பீட்ஸ் நான் ஸ்டிக் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் இங்கே 4 பிளேசஸ்லேயும் நம்ம க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணுறேன். இந்த இடத்துல நீங்கள் வேறு கலரில் நீங்கள் ரோஸ் செஞ்சு கூட ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ ட்ரை ஆகணும். ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் வந்து டபுள் சைடு டேப் ஸ்டிக் பண்ண போகிறேன். இப்போ நான் இதனோட பேக் சைடில் நான் சின்ன பீஸ் கட் பண்ணி ஸ்டிக் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து நீங்கள் வாலில் ப்ளேஸ் பண்ணுறப்போ அந்த பேப்பர் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நமக்கு வால் ஹேங்கிங் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் ஈஸியான மெத்தடில் செஞ்சிடலாம். இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் வால் ஹேங்கிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் லிங்க் வந்து நான் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.